எண்ணுலகம் என் குடும்பம் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி ஈஸியாக மக்காச்சோள விதையை வச்சு பாப்கார்ன் எப்படி பண்ண போகிறோம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு மக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வேணும்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் வேணும்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வேணும்னா கடாய் வைக்கலாம், குக்கர் வேணும்னா குக்கர் வைக்கலாம். ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூளையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூளோட ஸ்மெல்லு போகணும், பச்சை ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட உப்பும் நல்லா எல்லா பக்கமும் சமமாக மிக்ஸ் ஆயிரும். மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மக்காச்சோள இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மூடி இருந்தால் போட்டு மூடிடலாம். ஏன்னா மக்காச்சோளம் இது வந்து பாப்கார்ன் ஆகிறப்ப தெரிக்கும். அதனால தான் மூடி போட்டு மூடியிருக்கோம். இதே ப்ரொசீஜர் தான் குக்கர்லையும். குக்கர்லன்னா விசில் போட தேவையில்லை, குக்கரையும் மூடிடணும். ஏன்னா டப்பு டப்புன்னு தெரிக்கும். இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், டப்பு டப்புன்னு தெரிக்கிறது. அந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சவுண்டும் டப் டப்புன்னு தெரிக்கிற சவுண்டும் நின்றுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாப்கார்ன் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், பாப்கார்ன் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கேன்னு. ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ மளிகை கடையிலையோ உங்களுக்கு அந்த மக்காச்சோள விதை கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்லேயே செஞ்சிடலாம். வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதில் உங்களுக்கு சில்லி பவுடர், காரத்தோடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உப்பு மஞ்சளோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாப்கார்ன் ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எண்ணுலகம் என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எண்ணுலகம் என் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.